சாதி குறித்து தரக்குறைவாக பேசிய தாவேகா நிர்வாகி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். விசாரணைக்காக காவல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தபோது அம்மாள் தோப்பு பகுதியைச் சேர்ந்த தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் சாதி குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சரவணன் மற்றும் அவருடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த 6 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரையும் விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்து விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் கவலையடைந்துள்ள மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.